ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு GTFvlog. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க கார்டு என்ன கேட்டினா ஒன் கிரெடிட் கார்டு. என்னடா அது பேங்க் இல்லை ஒன் பேங்க் அப்படின்னு கூட இல்லை, எப்படா இது என்னடா கிரெடிட் கார்டுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இவங்க ஒரு என்டிட்டி, இவங்க ஒரு நிறுவனம் மாதிரி. ஸோ ஃபினான்ஷியல் நிறுவனம் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க் கூட அதாவது கோ பிராண்ட் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. பேங்க் கூட டைப் பண்ணிட்டு கோ பிராண்ட் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க்கு, ஸோ இங்கே பாருங்க இந்தியன் பேங்க்கு, SBM பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு. ஸோ அந்த மாதிரி நிறையவே கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட முழு கண்ட்ரோலும் கொடுத்துருவாங்களாம் கார்டு. ஆமாம், என் கார்டு என்கிட்ட வந்துச்சுன்னா நான் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் காசு கட்டலாம், நீ வட்டி போட போகிற, இதில் என்ன இருக்குது, என்கிட்ட கண்ட்ரோலா? ஓகே, ஃபைன், பார்ப்போம் வாங்க. ஃபீச்சர்ஸு, வெல்கம் போனஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அவங்களோட வெப்சைட்டே வந்துட்டோம். ஸோ அந்த வெப்சைட்டில் பாருங்கள், ஃபெடரல் பேங்க் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா பேங்க்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து கார்டு வந்து கிடைக்கும். சரிங்களா? அது எப்படி கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இடன் ஃபீஸஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணுறப்ப ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ரிவார்ட் ரிடம்ஷன், நீங்கள் ரிவார்டை ரிடீம் பண்ணும்போது அதுக்கும் ஃபீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பவர்ஃபுல் மொபைல் ஆப்புன்றாங்க. ஸோ எல்லா பேங்க்கும் தான் கிரெடிட் கார்டு கொடுக்கும்போது அவங்க ஆப் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன எல்லாரும் கொடுக்குற மாதிரி தானே. இங்கே பாருங்கள், எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கார்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் லிமிட் செட் பண்ணிக்கலாம். 4000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, 5000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு லிமிட் செட் பண்ணிக்கலாம். அதுபோல் கான்டாக்ட் பேமெண்ட் நீங்கள் வந்து டேப் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அதை ஒய்ஃபை அந்த NFC கார்டு, ஸோ டேப் பண்ணும்போது நீங்கள் 2000 மேலே டேப் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஏ மெட்டல் கிரெடிட் கார்டு. மெட்டல் கிரெடிட் கார்டு மீன்ஸ், ஸோ இது ஒரு உலோகம் மீன்ஸ் ஒரு இரும்பு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது பிளாக் பார்க்க வந்து ப்ரீமியம் லுக்காக செம சூப்பராக தாங்க இருக்கும். சரிங்களா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சீம்லெஸ் ஆன்போர்டிங். ஸோ அவங்க ஆப் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன் ஆப்னு இருக்குது. அது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க, பேன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தென் 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5x ரிவார்ட் ஆன் யுவர் டாப் ஸ்பென்ஸ். டாப் ஸ்பெண்ட் மீன் டாப் 2 ஸ்பெண்ட் கேட்டகரி தான். அப்போ என்னென்ன கேட்டகரி சொல்கிறாங்க, ட்ராவல், என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த 2 கேட்டகரி தான் வந்து அதிகமாக அவங்க ரிவார்ட் பாயிண்ட் 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் அதற்கு கம்மி தாங்க, 0.20 அந்த மாதிரி தான். பாயிண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பைசா தான் வரும். 100 ரூபாய்க்கு 0.20 பாயிண்ட்ஸ் அப்படி தான் வரும். இங்கே பாருங்க, ரவுண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டுமே காமிக்க பாருங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு கிரெடிட் கார்டு ABC பேங்க் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. 50க்கு ஒரு பாயிண்ட், இங்கே 50க்கு ஒரு பாயிண்ட்னா, ஸோ 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க, இங்கே 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 199 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரூபாய்க்காக அந்த 100 பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த அட்வான்டேஜ். சரி, ஓகே, பாயிண்ட் கொடுக்குறாங்க, அப்போ ஒரு பாயிண்ட் ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் தவறான செயல். ஓகேங்களா? இவங்க கிட்ட அந்த ஒரு பாயிண்ட் ரூபாய் என்ற கதை இல்லை. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அந்த 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸை 50 ரூபா தான் கொடுக்குறாங்க. அது ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ் மூலிமா கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 15,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அது வந்து 1500 ரூபா. அந்த 1500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதுதான் இவங்க சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாத நூ அதாவது 1000 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. 500 பாயிண்ட்டுக்கு 50 ரூபா தான் கொடுக்குறாங்க. நீங்களே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? என் வீடியோவில் மற்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த கார்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. மற்ற கார்டில் ஒரு பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இவங்க வந்து 10 பாயிண்ட்டுக்கு 1 ரூபி போல். ஓகே. அப்புறம் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. கெட் பாயிண்ட்ஸ் ஆன் இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. நிறைய கார்டில் இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஃபேமிலி. ஸோ நீங்கள் ஒரு கார்டு வாங்கிட்டு, ஓகேங்களா,
ஒரு கார்ட வாங்கிட்டு, அத வந்து நீங்க ஸ்பெண்டிங்க நீங்க உங்க ஆப்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலான்ற மாரி சொல்றாங்க. அதாவது ஒரு கார்டு இப்ப பரணி எனக்கு ஒரு கார்டுனா, உங்க அப்பாவுக்கு ஒரு கார்டு, உங்க அம்மாவுக்கு ஒரு கார்டு, ஒய்ஃப்க்கு ஒரு கார்டுன்னு சொல்லிட்டு ஆட் ஆன் கார்டு வாங்கிட்டே போலாம். ஸோ எல்லாமே நீங்க வந்து ஒன் ஆப்ல நீங்க மேனேஜ் பண்ணிக்கலான்றது தான் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜுக்கு போய் பார்ப்போம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ்ல டீட்டெயில்ஸா குடுத்துருப்பாங்க. என்னென்ன ஃபீஸு பாருங்க. ஆனுவல் மெம்பர்ஷிப் ஃப்ரீ, ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீ, கார்ட் இஷ்யூவன்ஸ் ஃபீஸ் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயா குடுப்பாங்க. பாருங்க ரூ. 3000 ஃபர்ஸ்ட் கார்டு ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதில ரூ. 3000 குடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பிளாஸ்டிக் கார்ட்னா நில்லு. செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே பிளாஸ்டிக் கார்டு 140 தொலைஞ்சிச்சு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டா 145. தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டா ரூ. 500. ஸோ மெட்டல் கிரெடிட் கார்டு. நீங்க மெட்டல் கிரெடிட் கார்டு வாங்குனோனே தொலைஞ்சிச்சா, மறுபடியும் மெட்டல் கிரெடிட்கே வேணும்னா ரூ. 3000ங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. மெட்டல் கிரெடிட் கார்டு வேணும். என்னங்க வித்தியாசம் இருக்குது? நார்மல் கிரெடிட் கார்டுனா பிளாஸ்டிக் கிரெடிட் கார்டு இருந்தா நம்மளுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுருமா? இல்ல அதுக்கு வேல்யூ இல்லையா? கார்டுக்கு வேல்யூ கிடையாது. உள்ள இருக்கிற காசுக்கு தான் வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் பேங்க் கிட்ட தான் இது வந்து கடன்காரன். கிரெடிட் கார்டு வந்து பெருமை கிடையாது. நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறனா நீங்க கடன்காரன்னு அர்த்தம். சரிங்களா? கார்ட் கேன்சலேஷன் ஃபீ. கார்ட வாங்கி 6 மாசத்துல கேன்சல் பண்ணீங்களா? பிரைமரி கார்டு ஹோல்டருக்கு 500, மெட்டல் கார்டு ஹோல்டருக்கு ரூ. 3000, ஆட் ஆன் கார்டுக்கு வந்து 500. பார்த்துக்கங்க, உஷாரா இருங்க. நீங்க இந்த மத்த பேங்க்ல கூட பரவால்ல கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். இவங்ககிட்ட கேன்சல் பண்ண முடியாது போல இருக்கு. அப்போ கூட விர்ச்சுவல் கார்டு ஆக்டிவேட் ஆயிடுமா? ம். கேஷ் அட்வான்ஸ் ஃபீ. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நான் கிரெடிட் கார்டுல சொல்லுவேன். நீங்க எக்காரணத்துக்கு கொண்டும் கேஷ மட்டும் வித்ட்ராவே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. ஏடிஎம்ல போய் கேஷ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா, எவ்வளோ பாருங்க பெர்சன்டேஜ் 2.5 இப்போ வந்து ஜெனரலா ஒரு ரூ. 1000 நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா, அதில வந்து ரூ. 200லேருந்து ரூ. 300 சார்ஜஸ் வரும். பிளஸ் ஜிஎஸ்டி. பார்த்துக்கங்க. கொஞ்சம் தள்ளியே இருங்க. நான் பயமுறுத்துறேன்னு கூட நினைச்சுக்கங்க. சர்வீஸ் சார்ஜஸ் ஃபார் த டிரான்சாக்ஷன். ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் ஃபீ நில்லு. ஃபோரெக்ஸ் அதாவது ஃபாரின் டிரான்சாக்ஷன் 1%. ஓவர் லிமிட் ஃபீஸ் 2.5. அதாவது நீங்க வந்து ஓவர் அந்த ஏற்கனவே குடுக்குற 50,000 லிமிட்னா 50,000 லிமிட்ட தாண்டி போனீங்கன்னா 2.5%. ஓகேங்களா? அதான் மினிமமே 400. மினிமம் 400 கைஸ். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரென்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து கவர்மெண்ட் நிர்ணயிச்சது. அதான் பிப்ரவரி 23லேருந்து. அப்புறம் பார்த்தோன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ ஓகே. இதெல்லாம் ஓகே. அப்புறம் ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். ஸோ மேக்ஸிமம் அப் டூ ரூ. 400 தான் ஒரு மாசத்துக்கு. சரிங்களா? நீங்க வந்து ஃபியூலுக்குலாம் தனி கார்டு இருக்குங்க. அந்த கார்டு யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு. தயவுசெய்து சொல்றேன் ஃபியூலுக்குலாம் நார்மல் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ஃபியூலுக்குன்னு கார்டு நீங்க வந்து வேணும் அப்படின்னா, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அந்த ஃபியூல் கார்டுக்குன்னு தனியா ஒரு ஃபுல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அத போய் பாருங்க. இல்ல என் வீடியோட சேனல் போனீங்கன்னா, நெறைய கிரெடிட் கார்டு இருக்கு. உங்களுக்கு ஏத்த கிரெடிட் கார்டு எல்லாத்துக்குமே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நெறைய கிரெடிட் கார்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அதிலேயே நான் சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு இந்த கார்டு கரெக்ட்டா இருக்கும். இவங்களுக்கு இந்த கார்டு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓ மை காட்! இன்ட்ரஸ்ட் ரேட் பீரியட் வந்து 48 டேஸ்ங்க. ஸோ அதாவது அ ஒரு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 3.49%. ஓகே. நம்ம வந்து பேங்க்ல குடுக்குறது எத்தன 1 பைசா கம்மி. ஓகேவா? நகைக்கடன் வந்து 0.8. ஓகேவா? பெர்சனல் லோன் 12லேருந்து 16 அப்படி குடுப்பாங்க. ஓகே. 12 மீன்ஸ் 1.2லேருந்து 1.6. இங்க பாருங்க. எல்லாம் டபுள் அப்படியே. ஒரு வருஷத்துக்கு பாருங்க 41.88%. அதனால நீங்க வந்து பார்த்து உஷாரா இருங்க. ஸோ சார்ஜஸ் இப்போ வந்து நீங்க கட்ட முடியலன்னா, உங்களுக்கு டிஃபால்ட் சார்ஜஸ் தனியாவே போடுவாங்க. இன்னும் 1லேருந்து 1000க்கு 100, 250, 5000க்கு பார்த்துக்கங்க. இதுதான் மேட்ரு. ஸோ இங்க இது பார்க்குறப்ப இதில இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி இருக்க மாரி தான் போட்டிருக்காங்க. பட் எனக்கு இதில இப்போ 1 மாசம் நீங்க கட்டாம விட்டீங்க. 1 மாசத்துல ஏதோ அ கம்மியா போடுறான்னா, நீங்க மாசம் மாசம் கட்டாத விட்டீங்கன்னா, அப்படியே டாப் ஆயி வட்டிக்கு வட்டி கூட்டி கூட்டி போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள நான் கீழ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க ரூ. 9,927. சரி 9 நாளைக்கு ரூ. 100 தான் வட்டி போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, 10 நாளைக்கு வட்டி ரூ. 108 போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 12 நாளைக்கு அதுக்கப்புறம் ரூ. 5,000 வாங்குறீங்க. சரிங்களா? அந்த ரூ. 5,000க்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க 12 நாளைக்கு. சரிங்களா? ரூ. 5,000க்கு சேர்த்து. ஓகே. நடுவுல மறுபடியும் எதனா கட்டாம வுட்டு, இது 2த்துக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் நடுவுல எதனா ரூ. 5,000க்கு வாங்குறீங்கன்னா, இங்க பாருங்க நியூ பர்ச்சேஸ் ரூ. 5,000 வாங்குறீங்கன்னா, அதுக்கு சேர்த்து தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே. கேர்ஃபுல். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. கேர்ஃபுல்.
ம். ம். சரி கால்குலேஷன்லாம் கரெக்ட்டா போட்டுருக்கானுங்க. போக போக தான் உங்களோட விளையாட்டு தெரியும். சரி நீங்க கார்ட வந்து வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் பே பண் யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்போ கூட கம்மியா தான் ஆகும். நீங்க நடுவுல யூஸ் பண்ணிட்டே இருந்து பேமெண்ட் பண்ணாம இருந்தா, பாருங்க எந்த லெவலுக்கு ஏறிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும் கார்டு. அதாவது நான் எல்லா வீடியோலும் சொல்ற மாரி தான். கிரெடிட் கார்ட வந்து சிறந்த நண்பன், சிறந்த எதிரி. அதாவது கத்தி மாரி தான். நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரியா யூஸ் பண்ணலனா உங்கள தூக்கி போட்டு மிதிக்கும். ஓகே. ஸோ நீங்க ஓகே. மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சுட்டோம். எல்லா டீல் நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா தான் வேணும். இல்ல எனக்கு வந்து அ எஸ்பிஎம் பேங்க் வேணும். இல்லனா ஐடிஎஃப்சி வேணும். சவுத் இந்தியன் பேங்க் வேணும்னா, நீங்க இந்த டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? இந்த லிங்க் எல்லாமே கீழ குடுக்குறேன். அங்க போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளைன்னு குடுத்து சவுத் இந்தியன் பேங்க் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஐடிஎஃப்சி கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு. எந்த கார்டுமே எனக்கு அப்ரூவ் ஆகலன்னா, எல்லாத்துலயுமே இருக்கு. எஸ்பிஐலயும் இருக்கு, HDFCலயும் இருக்கு. நீங்க எஃப்டி போட்டு நீங்க வந்து கிரெடிட் கார்டு வாங்கலாம். ஸோ இதுலயும் பார்த்தோன்னா, இது இங்கேயும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க போயிட்டு பேங்க் ரீச் பண்ணி, இது ஐடிஎஃப்சி பேங்க் இங்க பேங்க் ரீச் பண்ணி, எனக்கு இந்த கார்டு வேணும்னு சொல்லிட்டு அங்க போய் அப்ளை பண்ணிட்டு, என்ன ஒண்ணு எஃப்டி போட சொல்லுவாங்க. அப்போ ஒரு 10,000மோ இல்ல 50,000மோ நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ எஃப்டி போடுறீங்களோ அது ஈக்குவலா உங்களுக்கு லிமிட் குடுத்துருவாங்க. 50Kன்னு குடுத்துருவாங்க. சரிங்களா? 50K லிமிட் குடுத்துட்டாங்கன்னா, ஸோ நீங்க அழகா உங்களுக்கு வந்து கார்டு வாங்கிட்டு உங்க சிபில் ஸ்கோர் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ட்ல என்ன அட்வான்டேஜ்ன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ இப்போதைக்கு ஒன் கிரெடிட் கார்ட்ல ஆஃபர் குடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் 2 இடத்துலயுமே. சரிங்களா? இதுக்காக தான் இந்த கார்டு இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. இது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு நம்மளுக்கே சொல்ல முடியாதுங்க. நீ HDFC பேங்கே வந்து நெறைய இடத்துல குடுக்குறான். நீங்க வந்து HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரிலையன்ஸ் போனாலும் சரி, நெறைய இடத்துல டாப் HP இங்கலாம் போனா கூட HDFC பேங்க் மூலியமா உங்களுக்கு கார்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும். 10% 15% பட் இந்த கார்டு வந்து எந்த அளவுக்கு ஃபீசிபிள்னு எனக்கு தெரியாதுங்க. சரிங்களா? இப்போதைக்கு வந்து பேங்க் ஆஃபர் குடுக்குறாங்க. இன் Flipkart, Amazonல ஓகே, ஃபைன், குட். அப்படி பார்க்கும்போது இதுதான் மேஜர். மத்தபடி பாயிண்ட்ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர்லாம் சொல்ல முடியாது. 1000 பாயிண்ட்க்கு ரூ. 100 குடுக்குறாங்க என்னடா நீன்ற மாரி தான் இருக்குது. இப்போதைக்கு இது ஓகே. பட் ஆஃபர் எதுவும் குடுக்கலன்னா இந்த கார்டு வந்து ஒர்த்த மாரி எனக்கு தெரியலங்க. சரிங்களா? இந்த பேங்க் ஆஃபர்ஸ் எதுவும் குடுக்கலாம். ஐ அம் நாட் ஹேப்பி. ஸோ அந்த அளவுக்கு நான் இது பெர்ஃபெக்ட்ன்னு சொல்ல முடியாது. ஓகே கைஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நம்புறேன். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது விட்டு இருந்தா நீங்க கமெண்ட்ல கூட சொல்லுங்க. ஸோ நெறைய பேர் கமெண்ட் பார்க்காம இருக்க மாட்டாங்க. போய் கமெண்ட்ட பார்த்துட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லனா என்னுடைய Instagram ஐடி என்னுடைய சேனலோட பயோல இருக்கு. நீங்க அங்கிருந்தும் என் இன்ஸ்டாவுல நீங்க சேட் பண்ணலாம் எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது கிரெடிட் கார்டு வாங்க போறாங்க, இல்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறாங்கன்னா, என் வீடியோஸ் அதாவது என் சேனல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என் சேனல ஃபுல்லா பார்த்தாங்களுக்கு அவங்களுக்கு புரியும். எந்த ஏஜ்ல யாருக்கு எந்த கிரெடிட் கார்டு பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சிருக்கா? அந்த அந்த ஒரு கார்டு புடிச்சிருக்கா? அந்த கார்ட போய் நீங்க பார்க்குறீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்டு யாருக்கான கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ வாங்க நம்ப அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.